இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலே 13 பேர் பாலியல் வன்கொடுமையால இந்தியாவில பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ரிப்போர்ட். டேட்டிங் அப்படிங்கிற ஆப்ல யார் வேணா யாரு கூட வேணாலும் பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆப்னு ஒண்ணு வருது. இது எல்லாமே நேரடியான விபச்சாரத்துக்கான ஆப்ஸ். படிப்பு மார்க்குக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் மாரல் அண்ட் வேல்யூஸ்க்கு இங்க யாரும் பேரண்ட்ஸே தரல. அப்புறம் எப்படி டீச்சர்ஸ் தருவாங்க? அப்புறம் எப்படி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தரும்? பொள்ளாச்சி பயங்கரங்கள், அந்த கேவலங்களை செய்து ஆயிரக்கணக்கான வீடியோஸ், அத்தனை பேரும் ஜம்முன்னு ஜெயில இருக்காங்க. கோர்ட்டுக்கு ஆஜராகிறதுக்கு டிப் டாப்பா ஜீன்ஸ் டிஷர்ட், நல்லா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா ஹேர் கட் பண்ணி மேக்கப் பண்ணி ஆளுக்கு ஒரு பொட்டுகளை மாலைகளை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வர்றாங்க. நீதி இருக்கான்னு தெரியல, கட்டமைப்பு இருக்கான்னு தெரியல, இருந்தா தானே தண்டனைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்க முடியும். அதனால தூக்கல் போடுங்கள்னு ஒவ்வொரு தடவையும் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். சின்ன குழந்தைகள்ல இருந்தே குழந்தைங்களை தயார் பண்ணி, அவர் தொட்டா கூட உனக்கு பெரிய பிளெஸிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தி குழந்தைகளை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்து அவன் அபியூஸ் பண்ணி அவ்வளவு கேவலங்கள் நடந்து இன்னைக்கு ஜெயில கிடக்காங்க. ரெண்டாவது பிள்ளை ரைம்ஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கு. இப்பதான் எல்லாம் QR கோட்ல தான் படிக்கணும்னு புக்லேயே வந்துருச்சு இல்லையா, பாட புத்தகத்திலே வந்துருச்சு. QR கோட் ஸ்கேன் பண்ணி ரைம்ஸை தேடினோம்னா ட்ரெஸ்ஸே இல்லாம 2 பேர் வராங்க. என்ன செய்ய முடியும்? ஆண்களுக்கு சுடிதார் கொடுங்க, பாலின சமத்துவத்தை கொண்டு வரலாம்ல. ஆண்களை முடிவளர்க்க சொல்லுங்க, பாலின சமத்துவத்தை கொண்டு வரலாம்ல. ரெட்டச்சடை போட்டு ரிப்பன் கட்ட சொல்லுங்க, பாலின சமத்துவத்தை கொண்டு வரலாம்ல. ஏன் பெண்களை நீங்க மாத்த சொல்றீங்க? ட்ரெஸ் கோடை மாத்திரவுடனே உங்களுக்கு எல்லாம் மாறிடுமா? பெண்கள்லாம் படிச்சிருவாங்களா? பெண்கள்லாம் தைரியம் ஆயிடுவாங்களா? பெண்களுக்கெல்லாம் பாட்டி சட்டை போட்ட உடனே பாலியல் வன்கொடுமையை தடுத்துருவீங்களா? பெண்கள்லாம் கிப்பி வெட்டின உடனே நீங்க பெரிய தைரியத்தை வளர்த்துருவீங்களா? அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர், கடந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தோம். மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு இன்டர்வியூமே ரொம்ப விழிப்புணர்வா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய இன்டர்வியூமே அப்படி அமையும் அப்படின்னு நம்புவோம். ஆமீன். நேற்று கோயம்புத்தூர்ல 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க ஒரு பெண்ணை. இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நிறைய நீங்க பேசியும் இருக்கிறீங்க. இதை பத்தி நீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க சிஸ்டர்? என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நள்ளிரவு 11 மணிக்கு 12 மணிக்குன்னு சொல்றாங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிற பிள்ளை, ஊர் மதுரை, படிக்கிறது கோயம்புத்தூர். தன்னுடைய ஆண் நண்பர்ன்றாங்க, காதலன்றாங்க, தெரிஞ்சவருங்கிறாங்க. அவங்க போய் அந்த கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். நாங்க நம்பிட்டோம்னு தான் நான் சொன்னேன். பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 3 பேர் இந்த பிள்ளைய கொண்டு போய் கேங் ரேப் பண்ணி ஆடை இல்லாம தூக்கி எறியப்பட்டு, வேற ஏதேதோ செய்திகள் இருக்கு, பல கருத்துக்கள் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல செய்தி பரவி பிறகு அந்த பிள்ளைய ரெஸ்கியூ பண்ணி இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது செய்தி. இன்னைக்கு காலையில செய்தி என்னன்னா, அந்த 3 குற்றவாளிகளும் சுட்டு பிடிக்கப்பட்டார்கள், தப்பிச்சு போயிருக்காங்க. இதுல போலீஸை தாக்கியிருக்காங்க. சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு தலைமை காவலர், அவங்களதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்கு. ஏன் உலகம் முழுக்க கூட அவங்கள பத்தி தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். போலீஸ் எல்லாம் என்ன பாதுகாப்பு அப்படின்னு கேள்வி கேட்கிற அதே சமயத்துல சந்திரசேகர் மாதிரியான காவல்துறை அதிகாரிகள் நிச்சயமாக போற்றப்பட வேண்டியவர்கள். அவங்களோட ஒர்க்கு, அவங்களுமே தாக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுமே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஏதாவது ஆயிருந்தா அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும்? வீர மரணம் அப்படின்னு அஞ்சலி செலுத்திட்டு போகலாம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசுபொருள் ஆயிருக்கு. எல்லா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, குற்றவாளிகளும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, போலீஸ் ஆபீசரும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளையும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறா, அந்த காதலன் அல்லது ஆண் நண்பர்னு சொல்றாங்களே அவரும் பல தையல் போட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. ஆக மொத்தம் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருக்கும் இங்க மருத்துவமனையில இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷன். அப்போ இந்த பிள்ளைகள் என்ன மாதிரியான பாதுகாப்போடு கூடிய வாழ்க்கை இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க? பாலியல் வன்கொடுமை இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலே 13 பேர் பாலியல் வன்கொடுமையால இந்தியாவில பாதிக்கப்படுறாங்கன்றதுதான் ரிப்போர்ட். ஐநா சபை தெளிவா சொல்லுது, வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற நபர்களும் இந்தியாவுக்கு பெண்கள் பாதுகாப்பாக இல்லை. பெண்களுக்கு அபியூஸ் நடக்குது. அது குடும்ப வன்முறையோ இல்ல வெளியில சமூக வன்முறையோ, அது வீடு வீட்டை சுற்றி இருக்க இடத்துலயும் நீங்க நம்புனா உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்னாலதான் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயும் இந்த பிரச்சனை தனக்கு தெரிந்த ஒரு நண்பரோடு போனதாக சொல்லப்படுது. தெரிந்த ஒருத்தரோடு போகும்போது இதெல்லாம் நடக்குது. அப்ப என்ன மாதிரியான அவேர்னஸ்ல இருக்காங்கன்ற ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் இந்த சம்பவம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கு. நீங்க தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டேதான் போராடி கொண்டேதான் இருக்கிறீங்க. எத்தனை காலமா இந்த பணியை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க சிஸ்டர்? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஒரு ஒரு 7 வயசு 3 வயசு 5 வயசு ஒரு செய்தி நமக்கு திடீர்னு நைட்டு வரும், ஓடுவோம். அதோட இந்த ஊர் என்ன ஏதுன்னு விசாரிச்சு கொண்டு அந்த களத்தை நோக்கி ஓடுவோம். இந்நேரம் நான் பழைய சபரிமாலாவாக இருந்திருந்தால் நேரம் கோயம்புத்தூரை நோக்கி ஓடி இருப்பேன். கோயம்புத்தூரை நோக்கி ஓடி இருப்பாங்க. என்ன நடந்துச்சு, அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்காங்க, என்ன நேரடியான கேஸ் ரிப்போர்ட்டுக்காக நம்ம ஓடுவோம். இப்ப இந்த விஷயம் வந்து பேசுபொருள் ஆயிடுச்சு, மீடியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. ஆனா பெரும்பாலான விஷயங்கள் பேசப்படாது, வெளியிலேயே வரவே வராது. அப்போ அந்த மாதிரியான கேசஸ்க்கெல்லாம் நாங்க ஓடுவோம், போவோம், கேஸ் ரிப்போர்ட்ஸ் எடுப்போம். அன்றைக்கு களத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத அந்த தாய் தாப்பனோட வாயிலிருந்தே கேட்போம், என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதை ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து ஒரு கீ நோட்டை எடுத்து, அப்ப இந்த விஷயத்த நம்ம மாத்திக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளை பாதிக்கப்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் தான் தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரமா, நோட்டீஸ்கள் மூலமா, நம்ம பரப்புரை மூலமா ஒரு 5 லட்சம் பிள்ளைகளை சந்திச்சு தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இது மாதிரியான சம்பவம் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் நம்ம இதை குறித்த விழிப்புணர்வுகள், நோட்டீஸுகள், பரப்புரைகள்னு நம்ம தொடர்ந்து செய்யறோம். இருந்தும் கூட இதையெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்முடைய முயற்சிகள் குறைவு. ஒரு ஃபாத்திமா சபரிமாலா அந்த வேலையை செஞ்சா பத்தாது. ஒவ்வொரு ஊருக்கும் இதை பற்றி பேசுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 100 பேராவது வேணும். ஒரு ஊருக்கு ஒரு 50,000 மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 50,000 பேருக்கு 50 பேராவது வேணும். இதே வேலையை தொடர்ந்து செஞ்சு பிரச்சாரம் பண்ணி அவேர்னஸை கொண்டு போய் சேர்த்து அப்பதான் நம்மளால முக்காவாசி பேரை காப்பாற்ற முடியும். அப்பயும் காவாசி பேரை நம்மளால காப்பாற்ற முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ சோசியல் மீடியா ரொம்ப மோசமான தாக்கத்துல இருக்கிற இந்த காலகட்டத்துல டேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்திருக்கு. டேட்டிங் அப்படிங்கிற ஆப்ல இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோயம்புத்தூர் உள்ளிட்ட எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே பெரும்பாலும் இப்ப பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்குது. யார் வேணா யார் கூட வேணாலும் பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆப்னு ஒண்ணு வருது. இது எல்லாமே நேரடியான விபச்சாரத்துக்கான ஆப்ஸ். என்ன டேட்டிங், என்ன ஃப்ரெண்ட்ஷிப், யாருன்னு தெரியாத ஆட்களோட என்ன ஃப்ரெண்ட்ஷிப். ஏற்கனவே இருக்க சோசியல் மீடியா அதுலதான் பாதிப்பாகி பொள்ளாச்சி பயங்கரங்கள் இன்னமும் அது கேஸ் நடந்துட்டு இருக்குது, எந்த தீர்ப்பும் இல்லாத காலகட்டத்துல. இன்னைக்கு டேட்டிங் ஆப்பு, அது பிறகு ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்புன்னு இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் சகிக்க முடியாத கேவலங்கள். தன்னைத்தானே வந்து தலையில மண்ணை தூக்கி போட்டு மண்ணெண்ணெயை ஊத்தி தானே கொளுத்தி கொள்ளக்கூடிய அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்க நடக்கக்கூடியதுதான் இந்த டேட்டிங், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆப் எல்லாம். இதன் வழியாக போய் இப்படி பல பேர் செத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஊருக்கு குறைஞ்சது 50 பேர் வேணும் இதுக்கான பிரச்சாரத்துக்கான ஆட்கள். நம்ம முயற்சி குறைவு, இங்க நடக்கிற அபியூசஸ் அதிகம். நீங்க நேரா போய் களத்துக்கு போய் பாக்குறீங்க இல்லையா, அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது உங்களுக்கு பர்சனலா? சில நாட்கள் தூங்கவே முடியாது. இப்ப எனக்கு தலை ஒரு பக்கம் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த விஷயங்களை நம்ம பேசுறோம், டேட்டாஸ் எடுக்கிறோம், அதுக்காக கவலைப்படுறோம், கோவப்படுறோம். அந்த அறச்சீற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை பெருசா பாதிக்கும். அப்படி பாதிக்கல அப்படின்னா என்னடா நாட்டுல இப்படி நடக்குதுன்னு டீ கடை பெஞ்ச் மாதிரி உட்காந்து பேசிட்டு நம்மளும் அடுத்த வேலை பிரியாணி செய்யறதுக்கு போயிடுவோம். ஆனால் என்னால பர்சனலா அப்படி இருக்க முடியறது இல்ல. ஒரு விஷயம் பாதிக்கும் போது அதுக்கான கள நிலவரங்களை நோக்கி ஓடும்போது டேட்டாஸ் எடுக்கும்போது அது பிசிக்கலாவும் நம்மளை பாதிக்குது, நம்மளை அப்செட் பண்ணுது. நம்மளுடைய டே டு டே லைஃப் ரெகுலரா நடந்துட்டு இருக்க ரொட்டீன் மாறுது. அதுக்கான பரப்புரையை தேடி ஓடுறோம். அந்த தாக்கம் தான் நம்மளை தூங்க விடாம செய்யுது, சமூகத்தை நோக்கி ஓட வைக்குது. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பிள்ளைகள் இந்த சமூக பரப்புரை நோக்கி ஓட வைக்குது. ரொம்ப அப்செட் ஆகும். அதுதான் உண்மையும் கூட. அப்படி அப்செட் ஆனதுனாலதான் இந்த வேலையை செய்யறோம். ஏன் நம்மளும் தூங்கி இருந்துச்சு நம்ம இயல்பு நிலைக்கு போயிருவோம் இல்லையா. அது இந்த பிள்ளைகள் மீதான கவலை அப்படிதான் சொல்லணும். 15 வருட காலமாக நீங்க இந்த பணியில இருக்கதா சொல்றீங்க இல்லையா, இது எப்பவாவது நீங்க சரியாகும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா, இல்லைன்னா சரி ஆகாது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இது சரி ஆகணும் அப்படிங்கறத நம்மளோட கவலை. ஒவ்வொரு கேஸ் எடுக்கும் போதும், ஒவ்வொரு விஷயம் பாதிப்பு ஆகும் போதும், இன்னைக்கு இந்த விஷயம் பெருசா இருக்கு, பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கான நியாயம் என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் மாறுவாங்களா, திருந்துவாங்களா, மாற்றப்படுமா அப்படின்னு இந்த ஒரு கேஸை வச்சு நம்ம முடிவு பண்ணவும் முடியாது. வெளியே வராதது 1000 கேஸ், வெளியே வர்றது ஒரு கேஸ், அப்படிதான் இங்க ரேஷியோல நடந்துட்டு இருக்கு. சரி ஆகிரும் ஆகணும் அப்படிங்கிற நியத்து இருந்தாலும், நம்ம நோக்கம் அதுவாக இருந்தாலும் சரியாகிறதுக்குரிய அறிகுறியே இங்க காணும். இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர எதுவும் குறைஞ்சபாடு இல்லை. நம்மளோட வேலைகள் வந்து என்னதான் நம்ம புஷ் பண்ணி தள்ளி அதிகப்படுத்தினாலும் கூட இங்க நடக்கிற விஷயங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கு. கடைசியா நான் என்ன முடிவுக்கு வருவேன்னா, யாராவது ஒரு பிள்ளையாவது காப்பாத்திர மாட்டோமா, யாராவது ஒரு பெண்ணையாவது நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்துட முடியாதா, ஒருத்தருக்காவது அப்படிங்கிற நோக்கத்துலதான் என்னோட செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. அதான் உண்மையும் கூட. இதை சரி செய்யணும் அப்படின்னா இது யாருடைய பொறுப்பு?
அரசாங்கமா, ஆட்சியாளர்களா, காவல்துறையா, நீதிமன்றமா, 4 பேர்ல இது யாருடைய கடமை நீங்க நினைக்கிறீங்க சிஸ்டர்? 4 பேரோட கடமையும் தான். ஆனா இவங்க 4 பேரும் இன்னைக்கு செயல்படல. இப்ப இந்த கேசஸ் எடுங்க, இந்த கேஸ்ல எடுங்க, காட்டப்படுற காட்சிகள் எல்லாமே என்ன மதுப்பாட்டில்கள். இந்த கேஸ் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முறைகேடாக சாராயம் விற்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடமெல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகுது. அப்ப அந்த வேலையை இந்த ஆட்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. அது என்ன முறைகேடான சாராய விற்பனை? இவங்க என்ன அப்ப முறையான சாராய விற்பனை அரசு செய்யுது டாஸ்மாக் கடைகள் மூலமா. அதை வாங்கி எடுத்து ஒரு 100 பாட்டில மறைச்சு வச்சு வித்தா அது முறைகேடான விற்பனை. சாராயமே விற்க கூடாது அப்படிங்கிற ஸ்டாண்ட் அரசு எடுத்தாதானே இது முறைகேடான விற்பனைன்னு சொல்ல முடியும். நான் தான் முறையா விற்பேன்னு அரசாங்கம் சொல்லுதுன்னா இப்ப எப்படி நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? குடிச்சு குடிச்சு சிறப்பா பண்டிகைகளை கொண்டாடுவோம். ஒவ்வொரு தடவை தீபாவளி, பொங்கல் பண்டிகைகள்னு வரும்போது இவ்வளவு விற்பனை அப்படிங்கிறது தான் வருது. ரெக்கார்ட் பிரேக். போன பண்டிகைக்கு இந்த பண்டிகை இத்தனை கோடி ரூபாய் வருமானம். அப்ப இந்த வருமானத்தை வச்சுதான் பெண்களை நாங்க பாதுகாக்கிறோம்னா, இந்த பக்கம் பூரா எல்லாரையும் குடிங்க, சிறப்பா குடிங்க, தெருவுக்கு தெரு கடைகள் திறக்கிறோம் அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டு டாஸ்மாக் ஊழியர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை கோடி லிட்டர்கள் ஒவ்வொரு நாளும் இங்க இறக்கப்படுது. அப்ப இவ்வளவு லிட்டர் சாராயத்தையும் நாங்க குடிக்க வைப்போம், அதுக்கு நாங்க வேலை செய்யறோம், நாங்களே கடை திறக்கிறோம். இந்த பக்கம் பெண்களை பாதுகாக்கிறோம்னு அரசாங்கம் சொல்லுமா? ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்களா? நீதிமன்றம் சொல்லுமா? காவல்துறை சொல்லுமா? என்ன செய்ய முடியும்? அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய பேசுபொருள். இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த 4 பேரும் தான் பொறுப்பு. ஆனா இந்த 4 பேரும் நமக்கு சரியா அமையல அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. அப்ப என்ன செய்யறதுங்க அப்படின்னு கேள்வி வரும்போதுதான் நீங்களும் நாங்களும் சேர்ந்துதான் நம்ம வீட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும். அவங்க வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்கிற ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறது தான் இதுக்கான தீர்வாக இருக்க முடியும். கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி தனியாக இரவு 12 மணி வெளியே கிளம்புறாங்க. இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு கொண்டே தான் இருக்குது. இதை பத்தி நம்ம என்ன செய்யலாம்? ஒன்னும் எப்படி இதை அணுகிறதுனே தெரியல. இன்னைக்கு பூரா பிள்ளைகளை ஹாஸ்டல்ல சேர்த்துறோம். ஏன்னா எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து 10-15 மணி நேரம் தொலைவுல பிள்ளைகளை பெற்றோர்கள் நம்பி கொண்டு போய் பிள்ளை படிக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்க்கிறாங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, இதே கோயம்புத்தூர்ல 2017, 18, 19 அந்த காலகட்டங்கள்ல தொடர் பரப்புரை நாங்க மேற்கொள்றோம். அப்படி தொடர் பரப்புரையில இருக்கும்போது நாங்க அங்க கலெக்ட் பண்ண டேட்டாஸ் மிகப்பெரிய அதிர்ச்சி. இன்னைக்கு வரைக்கும் அதிர்ச்சி தான். ஹாஸ்டல் பிள்ளைகள் எப்ப வேணா பல ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போவாங்க, அவங்க எப்ப வேணா வருவாங்க, யாரு கூட வேணா டேட்டிங் போவாங்க, ஊர் சுத்துவாங்க, அடையாளம் தெரியாம போயிட்டு வருவாங்க. திடீர்னு அந்த பிள்ளைகள் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்டல் வார்டனே கொண்டு போய் அபார்ட் பண்ணுவாங்க, கூட்டிட்டு வந்துருவாங்க. விஷயத்த பேரண்ட்ஸ்க்கே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி பேரண்ட்ஸ்க்கு சொன்னா அவங்க பிள்ளைய கூட்டி போயிருவாங்கல்ல, அவங்களுக்கு வர வேண்டிய ஃபீஸ் வராம போயிடும். அப்ப அந்த அளவுக்கு ஹாஸ்டல் வார்டனுக்கும் ஹாஸ்டலுக்கும் அந்த அபார்ட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்குமான தொடர்பு, ரகசிய தொடர்புங்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பேசினாங்க, நடந்த விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. நம்ம அதுக்கு எதிரான போராட்டங்களையோ உடனே போய் கேஸ் போட்டுங்கிற பெரிய விஷயத்தெல்லாம் செய்யவே முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய 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 பணக்காரங்க, பெரிய அரசியல் தொடர்புடையவங்க, ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் வச்சிருக்காங்க கல்லூரிகளை. ஒண்ணுமே செய்ய முடியாது எதிர்த்து. அப்போ நீங்க ஏன் போனீங்கிறதா முதல் கேள்வி. நீங்க ஏன் போனீங்க? உங்க தாய் தகப்பனை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ நீங்க போயிட்டு அபார்ட் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிருவீங்கன்னா நாளைக்கு உங்களோட வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன? நீங்க சேஃபா இருப்பீங்களா? நீங்க நிம்மதியா இருப்பீங்களான்ற, பாதுகாப்பா இருப்பீங்களான்றதுக்கு இங்க அதாவது உயிரோட இருப்பீங்களா அப்படிங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அச்சுறுத்தலை நோக்கி தான் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்ப இது குறையுதா அப்படின்னு கேட்டா, இப்ப 2018 நாங்க எடுத்த சர்வேக்கும் 2025 நாங்க எடுக்கிற சர்வேக்கும் எதுவுமே குறையல, பல மடங்கு அதிகமா இருக்கு. அப்போ என்ன செய்வீங்க? டேட்டிங் ஆப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்பு, யார் கூட வேணா பேசிக்கலாம். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டா, இன்ஃப்ளூயன்ஸு, ஏதோ ஒன்றை பிடிச்சு கொண்டு இந்த பிள்ளைகள் தறிகட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் காலகாலத்துல கல்யாணம் பண்ணல, ஹார்மோன்களுடைய தேடுதலை இந்த ஆப்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அதிகப்படுத்தி கொண்டிருக்கு. தாய் தகப்பனை பற்றிய கரிசனம் துளி கூட பிள்ளைகளுக்கு கிடையாது. இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல பிள்ளைகளுக்கு தன் தாயை பற்றியோ தன் தகப்பனை பற்றியோ எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்மளை ஆளாக்குறாங்க. அவங்க ஏதோ அடிமைகள் மாதிரி, இவங்க என்னமோ பெரிய மகாராணி மகாராஜர்கள் மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்கள வேலைக்காரங்களா பாக்குறாங்க, பணம் கொடுக்கக்கூடிய மிஷின்களா பாக்குறாங்க. அதனால இந்த பிள்ளைகள் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. சர்வ சாதாரணமா ஹார்மோன்களுடைய தூண்டுதல்ல ஒரு ஆணை தேடி பெண்ணும், பெண்ணை தேடி ஆணும்னு போய்க்கிற
பாலியல் வக்கிரங்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. படிக்கிற வயசுல, நான் சொல்றது ஸ்கூல் படிக்கிற வயசுல, 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பிள்ளைகளை பிளட் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு எடுக்கும்போது பல பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கூடத்துல பிரெக்னெண்டா இருந்தாங்கன்ற செய்தி சில மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்குது. ஒரு மாவட்டத்துல இருந்து வந்துச்சுன்றதுக்கு இல்ல, சில பல மாவட்டங்கள்ல இருந்து வருது. இப்ப இதெல்லாம் யார் அட்ரஸ் பண்றது? எப்படி இதை தடுக்கிறது? படிக்கக்கூடிய பிள்ளைகள் இடத்துல சர்வசாதாரணமா பரவிருச்சு. ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. ஸ்கூலே இப்படி ஆகிட்டு இருக்குன்னா காலேஜோட நிலைமை என்ன? அப்போ இதெல்லாம் குறையல. கடந்த 10 ஆண்டுகள்ல மிக அதிக அளவுல இது பெருகி இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய அபாயகரமான உண்மை. பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது சமூகத்துல இருந்து ஒழிக்கணும். கேங் ரேப் அப்படிங்கிறதையும் சமூகத்துல இருந்து ஒழிக்கப்படணும். இது ரெண்டும் ஒழிக்கணும் அப்படின்னா என்ன நம்ம செய்யலாம்? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு புரட்சி பிரச்சாரத்துக்கான கூட்டம் வந்து நடத்தணும். அந்த தாய் தகப்பன் தான் அதுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தணும். அந்த பிள்ளைகளுக்கு அது சம்பந்தமான செய்திகள் பேசப்படணும். இங்க 10th பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாம், நீட் பிராக்டிஸ், பலவேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இங்க பிள்ளைகளோட கேரக்டர் பிஹேவியருக்கு பேரண்ட்ஸ் முதல்ல தர்றதில்லை. தன் பிள்ளை எப்படி படிக்கணும், எப்படி ஆளாகணும், எப்படி பணம் சம்பாதிக்கணும், என்ன மாதிரியான வேலைக்கு போகணும், எப்படி என்ட்ரன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரியான கோச்சிங் கொடுக்கணும், எந்த நகை அடகு வச்சு எப்படி பிள்ளைய படிக்க வைக்கிறது, இதுதான் யோசனையா இருக்கே தவிர தான் பிள்ளை ஒழுக்கமான, கண்ணியமான, நேர்மையான, நல்ல கேரக்டர், நல்ல பிஹேவியரோட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு வீட்டு கஷ்டம் தெரிஞ்சு வளரணும் அப்படிங்கிறதுல பேரண்ட்ஸ் கவனம் செலுத்துறதே கிடையாது. அவங்களும் ஏதோ ஒரு நோக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பணத்தை தேடி ஓடுறாங்க, சில பேர் புகழை தேடி ஓடுறாங்க, ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிள்ளைகளுடைய படிப்பு மார்க்குக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம், மாரல் அண்ட் வேல்யூஸ்க்கு இங்க யாரும் பேரண்ட்ஸே தரல. அப்புறம் எப்படி டீச்சர்ஸ் தருவாங்க? அப்புறம் எப்படி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தரும்? அப்புறம் எப்படி அரசாங்கம், கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை இதெல்லாம் எப்படி தரும்? அப்போ இதுக்கான தீர்வு மாரல் அண்ட் வேல்யூஸ், மார்க்கை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு பள்ளிக்கூடங்கள், வகுப்பறைகள் நினைக்குமான்னு தெரியல. பெற்ற தாய் தகப்பன் நினைக்கணும். நினைச்சு அதை நோக்கி சின்ன குழந்தையில இருந்தே வளர்த்துனாதான் இதுக்கான மாற்றம் வரும். மற்ற நாடுகளை பார்க்கும்போது இந்தியால வந்து இந்த பனிஷ்மெண்ட்ஸ் அது வந்து கம்மியா இருக்குதோ, குறைவா இருக்குதா? இது வலுப்படுத்தினா இந்த மாதிரி விஷயங்கள் வராம தடுக்கலாமா? பனிஷ்மெண்ட் இருக்கான்னு எனக்கெல்லாம் தெரியல. எனக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்கா, இங்க நீதி கட்டமைப்பு இருக்குதா, அது என்ன செய்யுது, எதுவுமே எனக்கு தெரியல. குழந்தை ஆசிஃபாவினுடைய வழக்கு எத்தனை வருஷமாச்சு? எவ்வளவு சிதைக்கப்பட்டு 3 நாள் வச்சு அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சாங்க. இன்னும் தீர்ப்பு வந்துருச்சா? எத்தனை பாலியல் வழக்குகள் 8 வருஷம் 10 வருஷமா நடக்குது, தீர்ப்பு வந்துருச்சா? நிர்பயாவோட கேஸ் இதே மாதிரி நள்ளிரவுல ஓடுற பஸ்ல நடந்துச்சு தலைநகரத்துல. அவரோட உறுப்புக்குள்ள இரும்பை ராடை செலுத்தியவன் சிறுவன் 17 வயசுன்னு வெளியே விட்டாங்க. அவன் போய் நீ என்னென்ன செய்வான்? என்ன செய்வான்? அவன் வெளியே விடாமையாவது வச்சிருந்தீங்களா? இது என்ன மாதிரியான நீதி? பொள்ளாச்சி பயங்கரங்கள், அந்த கேவலங்களை செய்து ஆயிரக்கணக்கான வீடியோஸ், அத்தனை பேரும் ஜம்முன்னு ஜெயில இருக்காங்க. கோர்ட்டுக்கு ஆஜராகிறதுக்கு டிப் டாப்பா ஜீன்ஸ், டிஷர்ட்டு, நல்லா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு, நல்லா ஹேர் கட் பண்ணி, மேக்கப் பண்ணி, ஆளுக்கு ஒரு பொட்டுகளை மாலைகளை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வர்றாங்க. ஏதோ திருவிழாக்கு போறவங்க மாதிரி, ஏதோ சீஃப் கெஸ்ட் மாதிரி வர்றாங்க. இவங்க சுட்டு கொள்ளுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க. இவங்களுக்குலாம் நம்மளோட வரி பணத்துல தெண்டமா சோறு போட்டு ஜெயில பாதுகாப்பு கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவ்வளவு ஹீரோஸ் மாதிரி வந்துட்டு போறாங்க. அப்புறம் எந்த லட்சணத்துல இங்க சட்ட கட்டமைப்பு இருக்கோ என்ன செய்ய முடியும்? இப்ப இங்க நீதி கட்டமைப்பு இருக்குதா, இங்க செயல்பாடு இருக்குதாங்கிறதுலாம் நமக்கு தெரியல. இன்னைக்கு தலைமை காவலர் சந்திரசேகர் அவர் வந்து கஷ்டப்பட்டு உயிர் போனா என்ன செய்வீங்க? அவர் எவ்வளவு போராடி போய் இந்த குற்றவாளியை பிடிச்சு கொடுப்பாங்க. என்ன நடக்கும்? அழகா கொண்டு போய் பொத்துனாப்புல கொண்டு போய் அவங்கள ஜெயில வச்சு பாதுகாப்பாங்க. இதுதான் நடக்குது. இது என்ன தண்டனை? இதை பாக்குறவனுக்கு என்ன அச்சுறுத்தல் வரும், என்ன பயம் இருக்கும்? அதை தாண்டி இந்த குற்றங்கள் நடக்கும்போது எல்லாரும் தண்ணி அடிச்சிருக்கான். எல்லாரும் மது, சாராயம், போதை பொருட்கள், அவனுக்கு என்ன செய்யறோம்னே தெரியாது. வக்கரங்கள் பல கோடி முறை அதிகமா இருக்கும் அவனோட மூளைக்குள்ள இருக்க வக்கரங்கள்லாம். நீங்க மதுவை ஒழிக்காம, போதைப் பொருளை ஒழிக்காம என்ன நீதிமன்றத்துல இருந்து நீங்க தீர்ப்பு கொடுத்து காப்பாற்ற போறீங்க? பாவம் எங்களோட காவலர்கள், இந்த தலைமை காவலர்கள் மாதிரி இருக்கவங்கள தான் உயிரி பணையம் வச்சு கீழே இருந்து வேலை செய்யறாங்க. ஆனா உண்மையாகவே பாதுகாக்க வேண்டிய பெரிய கட்டமைப்புகள் அமைதியாகவும் தனக்கு கமிஷன் வந்தா சரி அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. தானே தயாரிக்குது கட்டமைப்பு, அரசாங்க கட்டமைப்பு தானே தயாரிச்சுல கொடுக்குது, நல்லா குடிங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்க தண்டனைகள் நீதி இருக்கான்னு தெரியல, கட்டமைப்பு இருக்கான்னு தெரியல. இருந்தா தானே தண்டனைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்க முடியும். அதனால தூக்கல் போடுங்கள்னு ஒவ்வொரு தடவையும் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். அது உங்க காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது சரியில்லை, அது தீர்வு கிடையாது அப்படிங்கிறாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சிஸ்டர்? அது சின்ன பிள்ளையில தப்பு பண்ணும்போது, பொய் சொல்லும் போது, தெரியாம எடுத்து சாப்பிட்டுரும் போது சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும்பாங்க. அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா,
இந்த மாதிரி பண்ணா சாமி நைட்டு கண்ணு குத்திரும், தூங்கும்போது கண்ணு குத்திரும் அப்படிம்பாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சா கண்ணு தெரியாம போயிடும் அப்படின்லாம் மிரட்டுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைய வந்து நம்ப வைக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, பண்ணா தண்டனை உண்டு. இப்ப நான் வந்து தாய் தகப்பன் பக்கத்துல நிக்கிறேன், என்ன நீ ஏமாத்திடலாம், ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளை நீ ஏமாத்த முடியாதுல்ல, சாமி தண்டிக்கும் அப்படின்னு சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கொடுத்தாங்க. சாமி கண்ணை குத்திரும் தெரியுமா அப்படின்னு. அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை நம்பணும். ஒருவேளை சாமி கண்ணு குத்திருமோ, அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தோம் கண்ணு குத்தப்படலை, அப்போ சும்மா பொய் சொல்றாங்க, அப்ப நம்ம திருடலாம், அப்ப நம்ம இப்ப எடுத்து சாப்பிடலாம், அப்ப நம்ம பொய் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் குழந்தைகளோட மனசுல அடுத்தடுத்து போச்சு. எதுக்கு தண்டனைங்கிற விஷயம் அங்க சொல்லப்படுதுன்னா, நீ தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும், உனக்கு வலிக்கும், அதனால செய்யாத. அந்த தண்டனை கடுமையாக இருந்தாதான், நிஜத்துல நடந்தாதான் அந்த பிள்ளை அடுத்து பொய் சொல்லாது. இவங்க பொய் சொல்றாங்க, அப்ப நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு போன மனநிலையை நான் யோசிச்சு ஒப்பிட்டு பாக்குறேன். இங்க இருக்கக்கூடிய தண்டனைகள் மிக கடுமையா இருக்கணும், அது உடனடியா கொடுக்கப்படணும். நீங்க 5 வருஷம் கழிச்சு சாகர வரைக்கும் ஜெயில இருந்தா ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னா, இதுக்கு இந்த தண்டனை எவனும் மதிக்க கூட மாட்டான். இங்க இவ்வளவு கொடுமையாக 3 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளைய ரேப் பண்றான், இவ்வளவு கொடுமையான விஷயம் நடக்குது, நிர்வாணமாக மீட்டெடுக்கப்பட்ட ஆளுங்கிற செய்திகள்லாம் வெளியே வருது, அரைக்குறை ஆடையோட போய் உதவி கேட்டாள் அப்படிங்கிற செய்தி வருது, இன்னைக்கு வருது இல்ல, முந்தானத்து செய்தியை தானே இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவும் நடக்கும்போது அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அவனையும் ஆடையே இல்லாமல் உருக்குலைச்சு தூக்குல போட்டு இந்த செய்தி வெளிவரணுமா இல்லையா? இப்படி பண்ணா இது நடக்கும், அதே தண்டனை உனக்கும் வரணுமா இல்லையா? அப்படி வந்து அந்த செய்தி வந்து நீங்க பரப்புனீங்க அப்படின்னா அந்த தண்டனைகள் குறையும். ஆனா இங்க தண்டனையும் இல்லை, அது உடனடியா கொடுக்கறதும் இல்லை, குற்றங்கள் கோடிக்கணக்கில் அதிகரிச்சிட்டு. சாமியார்கள் சில பேர், பாதிரியார்கள் சில பேர், அஜ்ரத்துகள் சில பேர், எல்லாருமே பாலியல் வன்கொடுமையில போக்சோ வழக்குல சிக்கி இருக்காங்க. இப்ப இதை எப்படி பாக்குறது? அவங்களே எப்படின்னா அப்படிங்கிற கேள்வி வருது சிஸ்டர். ஆமா, இங்க புனிதம் என்று எது கட்டமைக்கப்படுதோ அதை உடைக்கிறதுக்குன்னு பல தருதலை கூட்டம் உள்ள இருக்கும். இப்ப சிவசங்கர் பாபா அப்படிங்கிற கேஸ் வந்து சென்னை ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். சின்ன குழந்தைகள்ல இருந்தே குழந்தைங்களை தயார் பண்ணி, அவர் தொட்டா கூட உனக்கு பெரிய பிளெஸிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தி குழந்தைகளை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்து அவன் அபியூஸ் பண்ணி அவ்வளவு கேவலங்கள் நடந்து இன்னைக்கு ஜெயில கிடக்காங்க. அதே மாதிரி பாதிரியாளர்கள் சில பேர் போக்சோல போடப்பட்டு ஜெயில இருக்காங்க. அதே மாதிரி அஜரத்துகள், எந்த மதமாக இருந்தாலும், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்னு எந்த மதமாக இருந்தாலும், அல்லது கடவுளே இல்லைன்னு சொல்ற ஏத்திஸ்டா இருந்தாலும், இந்த எந்த கேட்டகரியுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லை. குறிப்பாக நாங்கள் புனிதர்கள் அப்படின்னு காமிச்சு கொள்ற கேட்டகரிஸும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். எப்பயுமே நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஒருத்தவங்க ரொம்ப அழகா பேசுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ப முடியல, ரொம்ப புனிதமா சொல்றாங்கன்றதுனால நம்ப முடியல. அவங்க நல்லா பேசட்டும், பேசாம போட்டும், புனித பிம்பத்தை வச்சிருக்கட்டும், வச்சிருக்காம போகட்டும், யாரா இருந்தாலும் டிஸ்டன்ஸ், நோ மீன்ஸ் நோ. அவங்களை எப்படி தொடுறதுக்கு அனுமதிக்க முடியும்? அந்த அவேர்னஸை கொண்டு போகணும். புனிதர் அப்படின்றதுக்காக காலில் விழுகிறதோ, புனிதர் அப்படிங்கிறதுக்காக கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கறதோ, புனிதர்ங்கிறதுக்காக தோள் மேல கை போட்டு தட்டி கொடுக்கறதோ இங்க தேவையில்லை. நோ மீன்ஸ் நோ. பெண் பிள்ளைகளுக்கு இது அதிகமாக நம்ம வலியுறுத்தணும்னு நினைக்கிறோம். இதை நோக்கி நிறைய பேசுறோம், நிறைய கவலைப்படுறோம், சொல்றது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த புனிதர்கள் அப்படிங்கிறதுல மதம் அப்படிங்கிறதுலாம் இங்க விதிவிலக்கு கிடையாது. 5 வேளையும் தொழுகிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் போக்சோல சிக்கியிருக்காங்க. நான் வந்து சண்டே சர்ச்சுக்கு நான் போறேங்கிறவங்க, கண்டினியூஸா நான் சர்ச்சுக்கு போனேங்கிறவங்களும் சிக்கியிருக்கிறாங்க. அந்த மத தலைவர்களும் அதுல சிக்கியிருக்கிறாங்கன்றதுல விதிவிலக்கு கிடையாது. அதனால எந்த விதமான புனித பிம்பங்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பாலியல் குற்றங்கள் பெருகி போச்சு. நீங்க புனிதமானவர்களோ புனிதமா இல்லாதவங்களோ நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, எங்களை டச் பண்ணாதீங்க, டோன்ட் டச் அப்படிங்கிறத இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படிங்கறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பேரண்ட்ஸ் கைட் பண்ணணும். அவங்களே கொண்டு போய் விடுறாங்க, அவங்களே கொண்டு போய் இந்த புனித பிம்பங்கள்ல கட்டமைக்கப்பட்ட இடங்கள்ல கொண்டு போய் விட்டுறாங்க. எதுக்கு ஆண்கள்கிட்ட விட்டுறீங்க? பெண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகள்கிட்ட படிக்க வைங்க. அது நீங்க மத கல்வியோ, மார்க்க கல்வியோ, உலக கல்வியோ, ஸ்கூலோ, காலேஜோ. கேர்ள்ஸுக்கு லேடி டீச்சர்ஸ், பாய்ஸுக்கு நீங்க சாருகளை வச்சு நடத்துங்க. இதுதான் நாங்க தொடர்ந்து சொல்றோம். இந்த முற்போக்கு பேசக்கூடியவர்கள் இதுக்கெல்லாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அவங்களுக்கு நாங்க நேரடியா கேட்கிறோம். நீங்க என்ன மாற்று வச்சிருக்கீங்க? செஞ்சு காமிச்சிட்டு வந்து பேசுங்க எங்கள்கிட்ட. இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் அழிச்சிட்டு, இந்த கேசஸ் எல்லாம் மாத்திட்டு, இதெல்லாம் சரி செஞ்சுட்டு வந்து பேசுங்க. நீங்க சொன்னது சரி வரல, நாங்க சொன்னதுதான் சரி அப்படின்னு வந்து அப்போ பேசுங்க. அதனால இந்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியலைங்கிற பதட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் அரசியல் கட்சி இயக்கம் நடத்தணுங்கிறதுக்காக உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு பொய்யை மட்டுமே பேசிக்கொள்ளக்கூடிய குழுக்களாக பல குழுக்கள் இருந்து அது ஒரு பக்கம் நாசிக்கேட்டை விதைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இவற்றையெல்லாம் பாக்குறோம். இந்த கோ எஜுகேஷன் சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்?
அதுதான் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. கோ எஜுகேஷன், ஹாஸ்டல்ல கொண்டு போய் பிள்ளைகளை போட்டு நாங்க பாட்டுக்கு படிக்கிட்டு அவங்க எங்கேயோ இருக்காங்க நாங்க எங்கேயோ இருக்கிறோம், அது எனக்கு இந்த உடன்பாடே கிடையாது. நீங்க ஹாஸ்டல்ல கொண்டு போய் பிள்ளைகளை விடுறீங்க அப்படின்னா கண்காணிப்பு செய்யணும், ரொம்ப க்ளோஸா கனெக்ஷன்ல இருக்கணும், என்ன செய்யறாங்க பிள்ளைகள்ன்றத நீங்க பார்க்கணும். இல்லைன்னா விடாதீங்க. எந்த என்சிசி என்எஸ்எஸ் ஆசிரியரை நம்பியும் பிள்ளைகளுக்கு வந்து தேசத்தை காப்பாற்றுவதற்கெல்லாம் அனுப்ப முடியாது. என்ன நடந்துச்சு கிருஷ்ணகிரியில, என்ன நடந்துச்சு திருச்சி ஸ்கூல்ல, என்ன நடந்துச்சு? இந்த நாங்க பாதுகாக்கும் பணிக்கு பிள்ளைகளை கூட்டு போறோம்னு கொண்டு போய் 7வது வகுப்பு பிள்ளைய அபியூஸ் பண்ணி அந்த பிள்ளைய அவ்வளோ பெரிய கேஸ் ஆகுது போக்சோல. அப்போ நீங்க யாரையும் நம்பியெல்லாம் நீங்க அனுப்ப முடியாது. ஏற்கனவே சோசியல் மீடியால வந்து எல்லா வக்கரமான வீடியோஸும் எல்லாருக்கும் அவைலபிள். எதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் அவைலபிள். 2வது பிள்ளை ரைம்ஸ் தான் தேடிக்கிட்டு இருக்கு. இப்பதான் எல்லாம் QR கோட்ல தான் படிக்கணும்னு புக்லேயே வந்துருச்சு இல்லையா, பாடப்புத்தகத்திலே வந்துருச்சு. QR கோடு ஸ்கேன் பண்ணி ரைம்ஸை தேடினோம்னா ட்ரெஸ் இல்லாம 2 பேர் வராங்க. என்ன செய்ய முடியும்? இதை தடுக்கிறதுக்கான கட்டமைப்பு அரசாங்கத்துக்கிட்ட இல்லையா? இதை இவங்க செய்ய முடியாதா? இவங்களோட ஐடி விங் இதெல்லாம் செய்ய முடியாதா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா கமிஷன், ஏன்னா பிசினஸ், உலக பிசினஸ். இது வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்க பிசினஸ் கிடையாது. இது ஒட்டு மொத்தமா உலகம் முழுக்க இது கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய பிசினஸ். அதனால கமிஷனுக்காக அதை செய்ய மாட்டாங்க. பாதிக்கப்படுறது நம்ம பிள்ளைகள் தான். அப்படி இருக்கும்போது எஜுகேஷன் அப்படிங்கிறதுலையோ பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து லேடி டீச்சர்ஸ் ஜென் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து சொல்லித்தரலாம் அப்படிங்கிற இந்த அப்படிங்கிற சிஸ்டத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் அந்த கேஸ் ஹிஸ்டரிஸை எடுக்கும்போது ஒருவேளை குறைஞ்சபட்சம் கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ், பாய்ஸுக்கு பாய்ஸ் அப்படின்னு இருந்துட்டா, அது ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சர்ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்துட்டா ஓரளவுக்கு வாத்தியார் பிள்ளைய அபியூஸ் பண்ணாங்கிறது இருக்காதுல்ல. அப்புறம் மற்றது இல்ல புரட்சி பேசக்கூடிய பெண்ணியம் பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு இருக்கணும், ஒவ்வொரு பெண்ணும் சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிக்கணும்பாங்க, பெரியார் சொன்னாரும்பாங்க. நாங்களும் அதான் சொல்றோம், பொருளாதார சுதந்திரம் எங்களுக்கு இருக்கணும், எங்களுக்கு வேணும். என்ன நடந்தாலும் சொந்த காலில் நிக்கிற நம்பிக்கை பெண்ணுக்கு இருக்கணும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. என்ன செய்யணும் அதுக்கு? கேர்ள்ஸுக்கு கேர்ள் டீச்சர்ஸ்ன்னு மட்டும் ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோமே, எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் பெண் ஆசிரியர்களுக்கு இங்க அரசு வேலை கிடைக்கும். இது எவ்வளவு பெரிய பொருளாதார முன்னேற்றம். 2 லட்சம் பெண்கள் சொந்த காலில் நிக்கிறதுக்கு வாய்ப்பு வருதா இல்லையா? அதை கெடுக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தான். இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை கெடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து ஆனா பின்னாடி போய் என்ன பேசுவாங்க, பெண்கள் சொந்த காலில் நிக்கணும், சொந்தமா அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அப்பதான் பெண்கள் முன்னேற முடியும். அதான் நாங்க சொல்றோம், பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்களை போடுங்க. அப்ப 2 லட்சம் 1 லட்சம் ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்கும். அப்ப அவ்வளவு குடும்பமும் முன்னேறும், அவ்வளவு பெண்களும் தன்னம்பிக்கையோட எதிர்கொள்வாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. அந்த ஆண்கள் என்ன செய்வாங்க? ஆண்களுக்கு ஆண் ஆசிரியர்களை போடுங்க. எல்லாம் சமமா தானே இருக்கீங்க. 1000 ஆண்கள் இருந்தா 1000 பெண்கள் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு ஆணாசிரியர்கள் 10 பேரை போடுங்க. இங்க 1000 பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் 10 பேரை போடுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஆண் பிள்ளைகளுக்கு பிரைவேட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது, அரசு பள்ளியும் இருக்கு, பிரைவேட் ஸ்கூலும் இருக்கு. அப்ப அரசு பள்ளியில ஆண் பிள்ளைகளுக்கு ஆண் ஸ்கூல் தனி, கேர்ள்ஸ்க்கு ஸ்கூல் தனி, எல்லாம் மேனேஜ்மெண்ட் தனி. ஏன் பெண்கள் வந்து அழகா வந்து ஸ்கூல் நடத்த மாட்டாங்களா? இல்ல ஆண்கள் வந்து ஸ்கூல் நடத்த மாட்டாங்களா? அவங்கவுங்களுக்கு தனியா பிரிச்சு விட்டு அவங்கவுங்க வாழுங்க, கல்லூரியா அப்படியே அணுகுங்க. என்ன இதுன்னு முடிவே முடியாதா? அப்புறம் ஒரு பெரிய ஒரு அறிவுபூர்வமான விஷயத்த சொல்லுவாங்க, நாங்க சமூகத்துல போய் ஆண்கள் எதிர்கொள்ள வேணாமா, நாளைக்கு வந்து ஆண்களோட பேச வேணாமா. இது என்ன கூத்து இருக்கு? வீட்டுல ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, அப்பா இருக்காரு, அண்ணன் தம்பி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இங்க வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருக்கும் எல்லாருக்கூடையும் பேச தெரியும். வெளியே போகும்போது பாதுகாப்பற்ற நடைமுறைகளுக்குள்ள ஆண்களுக்குள்ள போனாதான், அவங்கள்ட்ட எல்லாம் பேசினாதான் நாங்க அறிவாளி ஆவோம், அவங்கள்ட்ட எல்லாம் பேசினாதான் இந்த சமூகத்தை வந்து நடத்த முடியும், அவங்கள்ட்ட எல்லாம் பேசினாதான் அவங்களோட சேர்ந்து செயல்பட்டாதான் இப்ப வந்து கொடி பறக்க போகுதுங்கிறதெல்லாம் இல்லை. இங்க ஒரு பிள்ளையோட உயிரை காப்பாற்றணும், உணர்வை காப்பாற்றணும், சேஃப்டி ரீசன்ஸ் இருக்கு, மெஷர்ஸ் இருக்கு. அப்ப எந்த சிஸ்டம் இது வரைக்கும் வெற்றி அடைஞ்சிருக்கு? நீங்க சொல்ற சிஸ்டம் வெற்றி அடைஞ்சிருக்கா, இல்ல நான் சொல்ற இந்த சிஸ்டம் வெற்றி அடைஞ்சிருக்கான்னு வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது பெண்களுக்கு பெண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள்ன்ற இந்த சிஸ்டம் பாதுகாப்பா வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்ப அந்த விஷயங்களை வந்து நம்ம வளர்க்கறதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சா உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இப்ப இருக்க ரொம்ப இந்த சோசியல் மீடியா வழி அந்த கிருமிகள் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் 1 கோடி மடங்கு பெருகி கிடக்கு. இங்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் இந்த ஒரு முயற்சியை கூட செய்யலைன்னா உங்களால பிள்ளைகளை பாதுகாக்கிற முயற்சியெல்லாம் செய்யவே முடியாது. இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எல்லாம் வந்து பெண்களுக்குன்னு தனியா இருக்கா சிஸ்டர்? ஏன் காலேஜஸ் இருக்குது, எவ்வளவு இடங்கள் இருக்கு, நீங்க நினைச்சா உருவாக்க முடியும். ஒரு காலத்துல வந்து தமிழ்ல பாடத்திட்டமே கிடையாது காலேஜ்ல,
ஒன்லி இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. இப்ப எவ்வளவோ பாடங்கள் தமிழ்ல வந்துருச்சு, உருவாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர்ல இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப கணினி தமிழ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் உலக அளவுல பிரபலம் ஆயிருச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நினைச்சா முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. மெடிக்கல் காலேஜ் தனியா வைக்க முடியும், இன்ஜினியரிங் காலேஜ் தனியா வைக்க முடியும், என்ன வேணா கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஒரு பெண்ணாக நான் சொல்றேன், இது சரியா தப்பா நீங்க கேட்கறவங்க முடிவு பண்ணிக்கோங்க. பிரெக்னெண்டா இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்கேனுக்கு போறோம், நெஞ்சு வலி வந்துருச்சு, ஒரு எக்கோ எடுக்கணும், ஒரு ஸ்கேனுக்கு போறோம். எக்கோ எப்படி எடுப்பாங்க? அப்ப எக்ஸ்ரே எப்படி எடுப்பாங்க? இசிஜி எப்படி எடுப்பாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு பெண் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவங்க பெண்களா இருந்தாதான் கம்ஃபர்டபுள். அங்க போய் பிரசவத்திலையும் இந்த என்ன சொல்றது, இசிஜி, எக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் பெண்கள் ஊழியர்களா, அங்க இருந்து பணி செய்யக்கூடியவங்களா, டாக்டர்ஸா, நர்சஸ், அத்தனை பேரும் பெண்களா இருந்தா மட்டும்தான் அவள் உடல் சார்ந்து பாதுகாப்பா ஃபீல் பண்ண முடியும். அங்க யாருன்னு தெரியாத ஆண்கள் தங்கள் உடலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறதே அவளுக்கான பெரிய பெரிய கொடுமை. அது அந்த உணர்வு சில இடத்துல எல்லாம் பிரசவத்துல தவிர்க்க முடியாம ஆண் டாக்டர்ஸ் அட்டன் பண்றாங்கன்னா அவங்க மயங்கி கிடப்பா. அது போக அதை யோசிக்கும் போது எவ்வளவு பேர் அழுதுகிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன செய்யறது, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அதை ஒண்ணுமே செய்ய முடியாது, உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கும் போது அப்படி போயிருது. ஆனால் இதை திட்டமிட்டு இதை நீங்க உருவாக்குனீங்கன்னா தாராளமா உருவாக்க முடியும். அவங்கவுங்களோட உணர்வு நிலை பாதுகாப்பு தானமா நமக்கு தேவை. அதுக்காக தானே அரசாங்கம், அதுக்காக தானே எல்லா கட்டமைப்பும். அப்போ எந்த காலேஜஸ் எந்த சுச்சுவேஷன்ஸையும் நம்ம அதுக்குன்னு உருவாக்க முடியும். பெண்களுக்கான ட்ரீட்மெண்ட், ஸ்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களோட மருத்துவத்துறைக்கு எல்லா தரப்பிலும் பெண்களே இருக்கணும். டாக்டர்ல இருந்து, நர்ஸ்ல இருந்து, கிளர்க் ஒர்க் பார்க்கறது இருந்து, மெடிக்கல்ல இருந்து, ஸ்கேன் பண்றவங்கல இருந்து எல்லாருமே பெண்களாக இருக்கணும். அப்ப அதுக்கான கட்டமைப்பு வரணும்ல. பெண்களுக்குன்னு மெடிக்கல் காலேஜ் வந்தாதானே எல்லாத்தையும் சேர்த்து அவங்கள கொண்டு வர முடியும். சோ நீ தாராளமா வர முடியும். இதுல ஆண்களும் சேர்த்து படிச்சாதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்பதான் நாங்க உலகத்துல இருக்க உயிரை காப்பாற்ற முடியும்னு ஏதாவது சட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? சிஸ்டர், இன்னைக்கு எது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கேங் ரேப், பாலியல் வன்கொடுமை, இது அதிகமா இருக்குதா? இல்ல அப்படின்னா தனக்குத்தானே ஒரு காதலனை தேடிக்கொண்டு அதை பின்னாடி போய் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே சீரழிச்சுக்கிறாங்க இல்லையா? இதுல எது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காதல்ங்கிற பேர்ல தன்னைத்தானே சீரழிச்சுக்கிறது தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா நாங்க ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் யாராவது ஒரு பிள்ளை லவ் பண்றா அப்படின்னா, கிளாஸ்ல ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ ஒரு லவ் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப பரபரப்பா பேசப்படும். அது பெரிய தவறாக கருதப்பட்டுச்சு, பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதை மீறி அவங்க லவ் பண்ணவங்க எல்லாம் போய் கல்யாணம் பண்ணாங்களாம். ஒருத்தையும் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணல, அப்படி அப்படியே லவ் அப்படியே பறப்பாங்க, ஊர் சுத்துவாங்க, அப்படி வேற வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. ஒருத்தர் ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்றதே பெரிய பேசு பொருளாச்சு. ஒரு மாதிரி குசுன்னு ரகசியமா பேசுவாங்க. இப்ப கிளாஸ்ல ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணாம இருக்கிறாங்க, ரொம்ப குறைவு. ரொம்ப பியூரா கேரக்டர் பிஹேவியர்ல கரெக்டா இருக்காங்கன்ற எண்ணிக்கை வகுப்பறையில குறைஞ்சு போச்சு. இது நீங்க டீச்சர்ஸை போய் பேட்டி எடுங்க, களத்துல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். நாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க களத்துல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான சிக்கல்கள் எதிர்கொள்றாங்க. பாய்ஸா இருந்தா போதைப் பொருட்கள், கேர்ள்ஸா இருந்தா அவங்க என்ன மாதிரியான அடிக்டிவ்ல இருக்காங்க, ரெண்டு பேரும் காதல் அப்படிங்கிற விஷயத்துல என்ன மாதிரியான போக்கசிங்ல இருக்காங்க, நீங்க போய் பாத்தீங்கன்னா மிரண்டு போவீங்க. ரிப்போர்ட் கொஞ்சம் கூட இப்ப இந்த பிள்ளை இப்ப கோயம்புத்தூர்ல நடந்தது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் ஒருத்தனோட போறதுக்கு? தாயை பத்தி யோசிச்சு பார்க்கல, அப்பா பத்தி யோசிச்சு பார்க்கல, குடும்பத்தை பத்தி யோசிச்சு பார்க்கல. பெரிய பெரிய என்ன சொல்றது, மால் வச்சிருக்கிறோம், நாங்க கோடிகள்ல வச்சிருக்கிறோம், தங்க சுரங்கத்தை வச்சிருக்கிறோம். பிள்ளை ஹாஸ்டல்ல இருந்து படிச்சுதான் போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு காலேஜ் வச்சுக்கிட்டு அதுல படிச்சுக்கிடுவாங்க. குடும்ப கஷ்டம், தான் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், தான் தான் படிக்கல, தான் பிள்ளையவாது நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் எண்ணிக்கை தான் அதிகம். ஆனா அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்த கையோட இன்னைக்கு ஒரு ஆண் நண்பரோட ஒரு புதருக்குள்ள, காருக்குள்ள அப்படிங்கிறது நைட்டு 12 மணிக்கு உங்களால போக முடியும். நீங்க திருப்ப ஹாஸ்டலுக்கு போகணும். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அப்ப இந்த ஹாஸ்டல் என்ன லட்சணத்துல இருக்கும்? இப்ப இந்த என்ன காலேஜ்னு சொல்ல மாட்டாங்க, கூட இருந்தவன் ஆண் நண்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளாம் ரொம்ப கண்ணியமானவங்க அப்படிதான் சொல்லுவோம். அவங்க பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு தான் நம்மளும் பேசுவோம். நம்மளாம் ரொம்ப கண்ணியமானவங்க தான். இப்போ இங்க இருக்கக்கூடிய ரேஷியோ காதல்ங்கிற பேர்ல ஸ்கூல்லயே 7ஆம் கிளாஸ்ல கமிட்டட் எல்லாரும் 6 பிள்ளைகளை தவிர ஒரு வகுப்பறையில 40 பிள்ளைகள். இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? படிக்கிறது 7ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ்ல 7 பிள்ளைகளை தவிர கிளாஸ்ல எல்லாம் கமிட்டட் அப்படின்னா தெரியுது. 3ஆம் கிளாஸ்ல 4ஆம் கிளாஸ்ல லவ் லெட்டர்கள் ஷேர் பண்ணப்படுது. அவன் லவ் லெட்டர் கொடுத்துட்டான் தெரியுமா உனக்கு அப்படிங்கிறது பரபரப்பு. நம்ம பிள்ளைகளே, நம்ம ஜூனியர்ஸ் நம்ம கிட்ட சொல்லுவாங்க எப்படி நடந்துச்சு கிளாஸ்ல அப்படின்ட்டு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் சினிமா, மீடியா.
அடுத்து என்னுடைய கேள்வி அதான் இருந்துச்சு. இது சினிமா தான் இதோட வேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு சினிமா தான் எல்லாமே. அரசியல்வாதிகள் அதிகமா பணம் வச்சிருக்காங்களா, சினிமாக்காரங்க அதிகமா பணம் வச்சிருக்காங்களா? எந்த பிசினஸ் அதிகம்? அரசியல் பெரிய பிசினஸ் இன்னைக்கு. எந்த பிசினஸ்ல அதிகமான லாபம்? சினிமாக்காரங்க தான். அதனாலதான் தலைவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய பிள்ளைகளை சினிமா கொண்டு போய் அவங்கள நடிகர்களாக்கி மக்கள்கிட்ட பாப்புலர் ஆக்கி நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள மக்கள்கிட்ட பேரும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். அப்ப அங்க இருந்து திருப்பியும் வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இன்னைக்கு தலைவர்களே செயல்படுறாங்க. ஏன்னா உங்களோட அரசியல் ஊடகத்தை விட சினிமா ஊடகம் வந்து பெரிய அளவுல பிரபலமா இருக்கு. பிள்ளைகள் கையில செல்போன் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாமே சினிமா தான் இன்னைக்கு. சினிமா பாட்டு, சினிமா அதை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எல்லாமே ஆபாசமாயிடுச்சு. ஒண்ணுமே செய்ய முடியல. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். சில பேர் சொல்லி கேள்விப்படுறோம், மதம் மாதிரி நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன் காதலிச்சு அப்படின்ட்டு. அப்போ இஸ்லாத்துல வந்து காதல் உண்டா, இல்ல அந்த மாதிரி வரவங்க மேல உங்களுடைய கருத்து என்ன சிஸ்டர்? நான் இந்த நபரை லவ் பண்ணி இஸ்லாத்துக்கு வர்றேன் அப்படின்னு வரும்போது அது பிறகு அவங்களோட புரிதல் உண்மையாவே ஏக இறைவனை அறிந்து கொண்டு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தியாக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தை விளங்குனாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சேஃபா இருக்க முடியும். சம்பந்தப்பட்டு காதலிக்கிறேன் அப்படின்னு வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு பிள்ளையை கொண்டு வரக்கூடிய முஸ்லிம் ஆண்கள் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொண்டாங்களா, ஹலாலான முறையில தான் அந்த பிள்ளையை திருமணம் செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்விகள்ல லேகிங் இருந்துச்சுன்னா நாளைக்கு அவங்க வேற தப்பு பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இந்த காதல் கத்திரிக்காங்கிற விஷயத்துக்கெல்லாம் மேக்சிமம் இடம் கிடையாது. அப்படி அவங்க ஒரு பெண்ணை விரும்புனாங்கன்னா வீட்டுல சொல்லி தாய் தகப்பனோட அனுமதியோட அவங்க திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அல்லது ஹலாலான முறையில் திருமணம் செய்வது எப்படின்னு மார்க்க அறிஞர்கள்லாம் சொல்லதானே செய்யறாங்க. அப்ப அதுக்குரிய விஷயங்கள் பார்க்கணும். அதை தாண்டி காதல்ங்கிற பேர்ல வந்து திருமணம் செஞ்சுட்டு அவங்க நாளைக்கு இஸ்லாத்தின் புரிதலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இல்லை என்றால் அவங்களோட பாதுகாப்புக்கு உத்தரவாதம்லாம் சொல்ல முடியாது. வேற சமூகத்துல இருந்து நான் காதலுக்காக இஸ்லாத்துக்குள்ள வர்றேன் அப்படின்னு வர்ற எதுவும் பெரிய அளவுல ஜெயிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான். காதல்ங்கிற பேரே நீ கேள்விக்குறியா இருக்கும்போது நான் வந்து இந்த சமூகம் அந்த சமூகம் அப்படிங்கிறதுக்குள்ளலாம் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க எப்படி பார்த்தாலும் அது கேள்விக்குறியா தான் போகும். ஏன்னா இன்னைக்கு 10 காதல்கள்ல 5 காதல்கள் வந்து ஜெயிக்குது அப்படின்னா நீங்க கேட்குற கேள்வியை வந்து கொஞ்சம் நியாயப்படுத்தி பேசலாம். இன்னைக்கு 10 காதல்கள்ல வந்து ஒரு காதல் கூட ஜெயிக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? எல்லாமே உடல் சார்ந்தும் ஹார்மோன் சார்ந்தும் அன்னன்னைக்கு தேவைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருச்சு. அவ்வளவு கேஸ் ஹிஸ்டரிஸ் இருக்குது நம்ம கையில. காதல் மட்டும்தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தும், சமத்துவத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தாக இருக்குது. ஆனா அதெல்லாம் உண்மையா, எப்படி அதெல்லாம் சாத்தியமான்னு இன்னைக்கு பாதுகாப்பற்ற அந்த சூழ்நிலையில நம்மளால எதையும் நம்ப முடியல. தாய் தகப்பனை தவிர யாரையும் நம்பாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுல இருக்குது நிலைமை. அப்படி இருக்கும்போது காதலுக்காக ஒருத்தனை நம்பி வர்றது அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமையில சேஃப் கிடையாது. அது படிக்கிற வயசுல சுத்தமா சேஃப் கிடையாது. படிங்க, நல்லா படிங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கோங்க. எதா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, போராடுங்க. எது நியாயம் தர்மம் அப்படிங்கிறத கவனிங்க. யோக்கியமான் தானா அப்படின்னு ஒருத்தனோட பழகி 2 வருஷம் அதுதான் நல்லவனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அரேஞ்ச்டு மேரேஜே ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிற காலகட்டத்துல காதல் கல்யாணங்கள் எப்படி நம்புறது? கலட்டி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறான். காதல்ங்கிற பேர்ல கலட்டி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்ப எப்படி நம்புறதுங்கிற கேள்வி இருக்கும்போது காதலுக்காக நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வையா இருக்கு. பாலின சமத்துவம் வந்தால் பாலியல் வன்கொடுமையை தடுத்திடலாமா? பாலின சமத்துவத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு டீம் பெருசா வேலை செய்யறதாலாம் சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் பாலின சமத்துவத்தை பத்தி பேசுறாங்க. பாலின சமத்துவம்னு என்ன சொல்றாங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம், அதான் பாலின சமத்துவம் அப்படின்னு. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு அவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல்ஸ்ல வந்து பெண் பிள்ளைகளுக்கு கிப்பி வெட்டி பேண்ட் சட்டையை போட்டு நீங்க கொண்டு வாங்க, பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துங்க, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றாங்க. இதுல என்ன சமத்துவத்தை நீங்க கொண்டு வர முடியும்? அப்ப நீங்க ஏன் ஆண்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பட்டுப்பாவாடை சட்டை போடுங்க, தாவணி போடுங்க, சுடிதார் போடுங்க, சேலை கட்டுங்க, பாலின சமத்துவத்தை கொண்டு வரலாமே? ஆண்களுக்கு சுடிதார் கொடுங்க, பாலின சமத்துவத்தை கொண்டு வரலாம்ல? ஆண்களை முடிவளர்க்க சொல்லுங்க, பாலின சமத்துவத்தை கொண்டு வரலாம்ல? ரெட்டச்சடை போட்டு ரிப்பன் கட்ட சொல்லுங்க, பாலின சமத்துவத்தை கொண்டு வரலாம்ல? ஏன் வந்து பெண்களை நீங்க மாத்த சொல்றீங்க? அதுவும் ட்ரெஸ்ல முடியல ஏன் நீங்க அந்த கை வைக்கிறீங்க? நீங்க
உங்களால ட்ரெஸ்லயும் முடியலையும் கை வைக்க முடிஞ்ச உங்களுக்கு கருப்பையில கை வைக்க முடியுமா? கருப்பையை வெட்டி போட்டுட்டாலும் கூட XXXYன்ற ஹார்மோன்களை உங்களால போய் மாத்த முடியுமா? எப்படி பாலின சமத்துவத்தை நீங்க கொண்டு வருவீங்க? ஆண் ஆணாக இருந்து நீ உன் வேலையை பாரு, பெண்ணை கண்ணியமா நடத்து. பெண் பெண்ணாக இருந்து நீ உன் வேலையை பாரு, ஆண்களை கண்ணியமாக நடத்துங்க, சமமா நடத்துங்க. இதுதான் விஷயம். ஆனா இங்க பாலியல் சமத்துவம்ங்கிற பேர்ல இங்க நடக்கக்கூடிய கூத்துக்கள் இருக்குல்ல, அது இருக்கிறதையும் கேடுகட்ட நிலைமைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. ட்ரெஸ் கோடை மாத்திரவுடனே உங்களுக்கு எல்லாம் மாறிடுமா? பெண்கள்லாம் படிச்சிருவாங்களா? பெண்கள்லாம் தைரியம் ஆயிடுவாங்களா? பெண்களுக்கெல்லாம் பேண்ட் சட்டை போட்ட உடனே பாலியல் வன்கொடுமையை தடுத்துருவீங்களா? பெண்கள்லாம் கிப்பி வெட்டின உடனே நீங்க பெரிய தைரியத்தை வளர்த்துருவீங்களா? பேன் வராம வேணா தடுக்கலாம், தைரியத்தெல்லாம் வளர்த்து பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியுமான்லாம் எனக்கு தெரியல. பெண்கள் பெண்களா இருங்க, ஆண்கள் ஆண்களா இருங்க, அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா செய்யுங்க. யாருக்கும் கெடுதின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் நல்லா படிங்க, நல்லா சம்பாரிங்க, 4 பேருக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தை விட்டு போவோம், அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய பாலின சமத்துவத்தை நீங்க கொண்டு வந்துட முடியும்? ட்ரெஸ் கோட்லையும் கிப்பிலையும் எப்பயுமே ஒரு விஷயம், XXXYங்கிறத ஈக்குவல் டு போட முடியாதுல்ல. XX இது வேற, XY இது வேற, எப்படி ஈக்குவல் ஆகும்? ஈக்குவல் டு எப்போ போட முடியும்? XX ஈக்குவல் டு XXனா ஈக்குவல் ஆக முடியும். XY ஈக்குவல் டு XYனா ஈக்குவல் ஆக முடியும். சமமா இருக்கு. இங்கேயும் ஒரு X இருக்கு, இங்கேயும் ஒரு X இருக்கு, இங்கேயும் ஒரு Y இருக்கு, இங்கேயும் ஒரு Y இருக்கு. இல்ல இங்க 2X இருக்கு, இங்க 2X இருக்கு. ஈக்குவல் டு சமம் அப்படின்னு ஆக்க முடியும். XS இஸ் ஈக்குவல் டு XYன்னு எப்படி சமமாக்குவீங்க? இந்த பாலினத்தை எப்படி சமமாக்குவீங்க? எனக்கு சத்தியமா அந்த ஃபார்முலா தெரியல. இது எப்படி ஈக்குவல் டு போடுறதுன்னு எனக்கு தெரியல. இது வேறு, இது வேறு. அதோடைய வேலையை அது செய்யும். அதோட கண்ணியத்தை அவங்கவுங்க பாதுகாத்துக்கிறங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அதுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும், அது பிரச்சனைக்கு உள்ளாகும் போது எது தீர்வு, எது நியாயம்? ஒரு ஆணுக்கு சொல்ல முடியுமா ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு ஈர்ப்பே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்து ஈர்ப்பே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? உலகம் இயங்காது, பிள்ளை பிறக்காது. ஈர்ப்பு வரும். அது நேர்மையான ஒழுக்கமான முறையில அந்த ஈர்ப்பை எப்படி நீங்க பயன்படுத்திக்குவீங்க? திருமணம் அப்படிங்கிற கட்டமைப்பு வச்சிருக்கோம். சுற்றிலும் எல்லாரும் சேர்ந்து நிக்கக்கூடிய, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ஆளுக்கு ஆளுக்கு உதவிக்கலாங்கிற ஒரு ஃபேமிலி சிஸ்டம் இருக்கு. ஃபேமிலி சிஸ்டத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதா இந்த உலகத்தை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தினுடைய லட்சியம். அது இந்தியாவில மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபேமிலி கட்டமைப்பை உடைக்கிறத, அது வரதட்சணைங்கிற பேர்ல, சாதிங்கிற பேர்ல, நான் தான் பெரியவங்கிற பேர்ல, குடும்ப வன்முறைங்கிற பேர்ல, சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி எல்லாரையும் தனித்தனி தீவுகளாக்கி ரொம்ப சிறப்பா இந்த குடும்ப கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு வேலை செய்யறாங்க. அதுல ஒரு விஷயம் தான் அந்த காதலும் கூட. இன்னைக்கு இருக்கிற காதல், அழகான காதல்கள் பல உண்டு. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நாட்டுல இருக்குமா? மக்கள் அப்படியான உணர்வு நிலையில இருக்காங்களான்னே தெரியல. இன்னைக்கு இருக்கிற காதல் எல்லாம் 90% சினிமா காதல், நாடக காதல், ஆணவ காதல், திமிரு காதல், தாய் தகப்பனை மதிக்காத காதல், தன்னையே பாதுகாத்துக்க முடியாத காதல், எல்லாம் காமத்துல முடியுது. காதல்ங்கிறது அழகான உறவு நிலையில போய் பிள்ளைகள் குடும்பம்ங்கிறதுல ரீச் ஆகி நல்லபடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அழகான முறைகள்ல வாழ்ந்து மரணிக்கிற காதல்கள் இருக்கான 1% இருந்துச்சுன்னா அது பெரிய அதிசயம். 99% இல்லைங்கும் போது நீங்க எந்த காதலை வாழ்த்து சொல்றீங்க, பாராட்ட சொல்றீங்க? எந்த காதலை சாதி சமத்துவத்துக்காக பயன்படுத்த சொல்றீங்க? அதனால இன்னைக்கு இருக்க நிலைமை அதுக்கெல்லாம் பாதுகாப்பானதாக இல்லை. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம தாய் தகப்பன்களை நினைச்சு கவலைப்படுறதா, இந்த பிள்ளைகள் இப்படி ஆளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்களேன்னு பரிதாபப்படுறதா, எதை செய்யறது? அப்ப பிறக்கிற பிள்ளைகள்ல இருந்து சின்னதுல இருந்தே சொல்லி வளர்க்கணும். அப்ப தாய் எஜுகேட் ஆகணும், தாய் நல்லவளா இருக்கணும். அப்பதான் தன்னோட பிள்ளைக்கு சொல்லி தர முடியும். அப்ப அவேர்னஸ், விழிப்புணர்வுகளை பரப்புதல், இது ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் கொண்டு போகப்படணும். பாலின சமத்துவம் அப்படிங்கிறது ஆம்பளை பிள்ளை ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளை ஒரு மாதிரி பார்க்காம பெண் பிள்ளைகளையும் நல்லபடியா சிறப்பா படிக்க வச்சு ஒழுக்கத்துல சிறந்தவங்களாக்கி கண்ணியமா அவங்கள நிறைய பாசத்தோட வளர்த்து ஆளாக்குறது தான் பாலின சமத்துவம்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், உங்க பதில வச்சு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பாக்குறவங்களும் நிறைய தெரிஞ்சிருப்பாங்கன்னு நம்புறேன். நீங்க நிறைய இந்த மாதிரி பணிகள்ல தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் நீங்க வளர்ந்து இந்த மாதிரி நிறைய பெண்களை பாலியல் வன்கொடுமையில இருந்தும் உங்களுடைய பெண்கள் பாதுகாப்பு குழு முயற்சியும் வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம். ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் பாதுகாப்பு குழுவின் தலைவியாக அந்த தாயும் மகளும் இருக்கணும், அவங்க உறுப்பினராகவும் இருக்கணும், அதுக்கான பிரச்சாரமும் செய்யணுங்கிறது தான் நம்மளுக்கான ஆர்வம். பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு குறித்து ஆண் பிள்ளைகள் பரப்புரை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய பேராசை. அதை நோக்கி ஓடுவோம். நிச்சயமா அந்த அவேர்னஸை நம்ம தொடர்ந்துட்டே இருப்போம். நீங்களும் ரொம்ப அழகா கேள்விகளை கேட்டீங்க, உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களோட சூழல்கள்ல உங்களோட பரப்புரைகளை நீங்க செய்யுங்க. ஒவ்வொரு பெண்ணும் இதை முன்னெடுக்கும் போதுதான் இந்த விஷயத்துல வெற்றி அடைய முடியும்.
ஓடுவோம், போடுற வரைக்கும் ஓடுவோம்.